இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட். சம் ஆஃப் டிஜிட்டோட கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து யூசர்ட்டேருந்து ஒரு நம்பர் வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3ன்னு எடுத்துப்போம். இதோட சம் ஆஃப் டிஜிட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா 1 + 2 + 3 ரிசல்ட் வந்து 6. இதோட சம் ஆஃப் டிஜிட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 6. வேறு நம்பர் எடுத்துப்போம் 4 5. இதோட சம் ஆஃப் டிஜிட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 4 + 5. இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 9. இது எப்படி நம்ம வந்து சியில் வந்து பண்ணலான்றதை வந்து பார்ப்போம். எப்பயும் போல் வெற்றி ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், கன்சோல் இன்புட் அவுட்புட். அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். வாய்டு மெயின். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து கிளியர் ஸ்க்ரீனும் கெட் சிஹெச் ஃபங்க்ஷனையும் வந்து நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். யூசர்ட்டேருந்து ஒரு வேல்யூ வாங்குறேன். அந்த வேல்யூ வந்து என்னன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கான டேட்டா டைப் வந்து இன்டீஜர். அடுத்து வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்க ஆறுன்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஆட் பண்ணுறதுக்கு எஸ்ன்ற ஒரு வேரியபிள். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 0ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து printfல என்டர் த வேல்யூ ஆஃப் என்னன்ற மெசேஜ் வந்து நான் வந்து ஷோ பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்கேன்ஆஃபில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %t, $, யூசர்ட்டு வந்து ஒரு வேல்யூ வாங்கி என்னன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒயில் எண்ணு வந்து >0 வர என்னோட லூப் வந்து போகணும். அடுத்து லூப்புக்குள்ளே r = n மாடுலோ 10 s = s + r. அடுத்து n = n/10. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா printfல the sum of digit is கொடுத்துட்டு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %t யூஸ் பண்ணிட்டு என்னன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எஸ்ஸில் நான் வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ப்ளஸ் ஆகி. இப்போ வந்து இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 34ன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கிறேன். லூப்புக்குள்ளே வரும். என்னோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வந்து n = 34. அடுத்து வந்து எப்படின்னா n = 34. அடுத்து r = n வந்து 34 மாடுலோ 10. இது டிவைட் ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு வந்து 4ன்னு வரும். அடுத்து நம்மளுக்கு என்ன வரும்னா s = 0 + 4. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 4ன்னு இருக்கும். அடுத்து வரப்போ லூப்பு n = 34 / 10. இதுக்கு வந்து கோஷன்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்போ வந்து இதுக்கு வந்து 3ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து 3 வந்து அடுத்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். லூப்போட வேல்யூ பார்க்கும். 3 வந்து > 0.
3 வந்து கிரேட்டர் தென் 0வான்னு பார்க்கும். அதாவது n கிரேட்டர் தென் 0. அப்போ கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். உள்ளே வந்தோடனே r ஈக்குவல் டு 3 மாடுலோ 10. இதுக்கு அந்த ஆன்சர் வந்து 3ன்னு வரும். சார் அடுத்து வந்து s ஈக்குவல் டு ஏற்கனவே வந்து எஸ்ஸில் வந்து 4 இருக்குது. 4 ப்ளஸ் இப்போ வந்து வேல்யூ 3. அப்போ நம்மளுக்கு வந்து 7 சொல்லிட்டு இங்கே இருக்கும். அடுத்து வந்து அடுத்து வந்து லூப் வந்து போகிறப்ப ஃபால்ஸ் ஆயிரும். அடுத்து வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதான் ஃபைனல் ஆன்சர் வந்து 7 சொல்லிட்டு வரும். இது வந்து இப்போ நான் அடுத்து ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 3 4ன்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். எனக்கு வந்து 7 சொல்லிட்டு வருது. இப்படி தான் வந்து சம் ஆஃப் டிஜிட் வந்து கண்டுபிடிக்கணும் சியில். தேங்க்யூ.